அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அல்டிமாவ குடுத்திருந்தார். 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்க போறீங்களா? இல்லையா? அப்படிங்கிறது போல. அது கம்பல்சரியா பண்ணா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் நடுவுல நடந்தே ஆகணும். ஏன்னா, ட்ரம்ப் அவர்கள் சீக்கிரமா பேசி முடிச்சிருவேன். இந்த பிரச்சனை ஒரே நாள்ல முடிச்சிருவேன்லாம் சொன்னாரு. ஆனா, அதுக்கப்புறம் எதுவும் ஒத்து வரல. இந்த பிரச்சனையிலருந்து வெளிய போறேன்னாரு. மினரல் அக்ரீமெண்ட் டீல்லாம் முடிஞ்சிருச்சு. மிக பெருமளவுல அமெரிக்கா செக்யூர் ஆயிட்டாங்க அவங்களோட ஃபண்டிங்ஸ்க்கு. இப்ப இந்த சமயத்துல உக்ரைனை சேஃப்கார்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா 30 நாள் சீஸ்ஃபயர் போட்டாகணும். அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர் போட்டாகணும். அப்பதான் உக்ரைனை ஏதாவது புரொடெக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா ரொம்பவும் கஷ்டமாயிரும். ஸோ இப்படி இருக்கும் சூழ்நிலையில தான் இந்த அழுத்தங்கள் ரஷ்யாவுக்கும் சரி, உக்ரைனுக்கும் சரி பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக துருக்கியில இஸ்தான்புல்ல பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. இதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்தே ஆகணும் அப்படின்ற அழுத்தங்கள் பல நாட்டு தலைவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டாலும், ஆனா அவரு டைரக்ட்டா அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒண்ணும் அவருக்கு ஈக்குவல் கிடையாது. 2வது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள அங்கீகாரமும் பண்ணல. முதல்ல அவரு உக்ரைனோட அதிபர்ன்னு அந்த மாரி ஸ்டேட்டஸ்லயே இல்ல. ஸோ அதனால அத அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி ஆயிடும். அவரு டைரக்ட்டா போய் பேசினார்னா. ஸோ இது போல பேக்ரவுண்ட் ரீசன்ஸ்லாம் நெறைய இருக்கிறதுனால, மேபி எனக்கு தெரிஞ்சது இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அந்த காரணத்தினால அவர் டைரக்ட்டா துருக்கிக்கு போல. 2வது துருக்கிய நம்பவும் முடியாது. பின்னாடி கத்தி வச்சு ஒரு நாள் சொருகிருவாங்க. அது வேற கதை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. யார் யார் இந்த பேச்சுவார்த்தைக்கு போறாங்க ரஷ்யா சார்பா அப்படிங்கிறது போல. ரஷ்யா சார்பா பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மினிஸ்டரான லாவ்ரவ் அவர்கள், ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரவ் அவர்கள், அது கூடவே ரஷ்யாவோட பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உஷ்கா அவர்கள் மிக முக்கியமான ஒரு நபர். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ இப்படி இருக்கும் சூழ்நிலையில தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த கேபினெட் மீட்டிங் போடுவாங்களா, செக்யூரிட்டி மீட்டிங். ஸோ அவங்க வேற பேர் சொல்லுவாங்க. நான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றேன். ஸோ மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னா, இங்க பாருங்க சும்மா சாங்ஷன் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்கன்னு சொல்லாம பயப்படக்கூடாது. இதுக்கு ஒன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏதாவது ஒத்துக்கிட்டு போறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏறி மிதிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாத்துலயும் நம்ம ஒத்துக்கிற மாரி இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படிங்கும்போது அவங்க தரப்பு தெளிவா இருக்கிறாங்க. இன்னும் பல முடிவுகள் எடுத்திருக்காங்க. இதுல மெயினான ரீசன் ஏன் இந்த சாங்ஷன பத்தி சொல்றாங்கன்னா, 17ஆம் கட்ட பொருளாதார தடைய EUல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒன்ஸ் இந்த சீஸ்ஃபயர் டீல் புரோக் ஆகல அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் தரவுல ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இதே காஜா காலஸ் அவர்கள் EUவோட ஹை ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 17ஆம் கட்ட பொருளாதார தடைய அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம, 18ஆம் கட்ட பொருளாதார தடைய பிரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தது சீக்கிரமா பண்ணுங்க. கையோட இப்பவே பண்ணிருங்க. அதையும் போட்டுட்டே இருக்கலாம் சாங்ஷன. மாஸா இருக்கணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரஷ்யா இதுக்கெல்லாம் பயப்படுற மாரி இல்லைங்க அப்படிங்கிற போல அவங்க தரப்புலருந்து இருக்காங்க. சரி ஓகே. இப்ப இந்த பேச்சுவார்த்தையில ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் குடுத்தாச்சு. புட்டின் அவர்கள் வரணும்னு சொன்னா, அவங்க தரப்புலருந்து யார் யார் வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. இப்போ உக்ரைன் தரப்புல பார்த்தீங்கன்னா, நான் கண்ணோடு கண் நோக்கி பேச, தைரியமா பேச என்னோட வருவீங்களா? ஒத்தை கொத்தா பேச அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் நேரா துருக்கிக்கு வந்தாச்சு. புட்டின் அவர்கள் வருவார். நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க போறேன். வராரான்னு பார்ப்போம். அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து போய் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் துருக்கிக்கு போயாச்சு. சரி, இப்ப இவங்க தான் பேசிக்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா சார்பா 2 நபர்கள் வரப்போறாங்க. கெலாக் அவர்கள், அப்புறம் விட்டாஃப் அவர்கள் அப்படிங்கிற போல சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற போல சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்படித்தான் இவரு நம்ம கூட பேசினாரு. அப்புறம் கடைசியில ட்ரம்ப் அவர்கள் என்னமோ பேசி, என்னமோ நடந்த மாரி அவர் போட்டிருந்தாரு. அதாவது சரி வேணாம். ஏன்னா இவரு இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த கொரோனா டைம்ல இந்த சானிடைசர் பார்த்தீங்கன்னா குடிச்சுக்கலாமா? இந்த கொரோனா செத்து போயிருமா? வெயில்ல போய் நின்னு காய்ஞ்சோம்னா கொரோனா செத்து போயிரும்ல அப்படின்னு கேட்ட ஒரு நபர் தான் ரொம்ப ஹை ஐக்யூ இன்டெலிஜென்ட்டான ஒரு நபர் தான் ட்ரம்ப் அவர்கள். இவர்லாம் நம்மள பார்த்து கேட்டிருக்காரே அப்படிங்கிற வயித்தெரிச்சல் இருக்கத்தான் செய்யுது. எது எப்படியோ எப்பேர்ப்பட்ட ஆள் பாருங்களேன். சரி பரவாயில்ல. இவரெல்லாம் இன்டெலிஜென்ஸ பத்தி பேசுறாரே அப்படின்னு போல இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப இங்க மேட்டருக்கு வருவோம். அதாவது இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன மாரி கால்ல விழுக போறார் ரஷ்யாக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஏன்னா கால்ல விழுகுறாரு இவர் எல்லாத்தோட கால்லயும் விழுகுறாரு மார்க்கோ ரூபியோ அவர்கள். ஆனா மேல இவரோட தலைவர் பார்த்தீங்கன்னா வேற மாரி பேச்சுக்கள் மட்டும் இருக்கு. ஐயா அவர் ஏதோ பேசிட்டு போறாரு. நான் உங்க கால்ல விழுகுறேன் அப்படிங்கிற போல விழுந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. சரி ஓகே. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது ஆல்ரெடி ரஷ்யா நீங்க பின்னாடி போங்க. அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இதே துருக்கியில வச்சு கிழிச்சு வீசிட்டு போயிட்டாங்க. உக்ரைன் அதனாலதான் 3 வருஷமா போர் நடந்திருக்கு. இப்ப திரும்பவும் இங்க வந்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்னா, அவரோட ஸ்டேட்மெண்ட்ட நம்ம படிச்சா கிளியரா ஒரு விஷயம் தெரிய வருது. முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஏங்க இந்த சீஸ் ஃபயர் இருக்குல்லங்க, இது எதுவா இருந்தாலும் சரிங்க.
இப்போ பிரச்சனைய பேசணும் அப்படின்னா, முடிவுகள் எடுக்கணும்னா புட்டின் அவர்கள் தானே எடுக்குறாரு. அப்ப அவரு தானங்க வந்து பேசணும். அவருக்கு உண்மையாலுமே இந்த பிரச்சனைய முடிக்கணும்னு இருந்தாருன்னா, நேரா வந்து பேசணுமா இல்லையா? முதல்ல சீஸ் ஃபயர் போடணும். அதுக்கப்புறமா தான் அன்கண்டிஷனல் சீஸ் ஃபயரா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த நடவடிக்கைய பத்தி பேச முடியும். சும்மா அவரே வராம உட்கார்ந்து பேசினா, உண்மையாலுமே அவருக்கு பிரச்சனைய முடிக்கணுமா இல்லையா? அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது போல, இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரே இதுல இருக்காரு. ஏன்னா ஃப்ரண்ட் லைன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் லைனே இல்ல பெருமளவுல. 30 நாளா அது இருந்ததுனா தான், பெருமளவுல உக்ரைன வந்து ரீபில்ட் பண்ண முடியும். ட்ரெய்னிங் பண்ணவங்கள உள்ள கொண்டு வர முடியும். சப்ளைஸ உள்ள கொண்டு வந்து பதுக்க முடியும். ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியும். இப்ப அதெல்லாம் இல்லாம எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ரஷ்யா அப்புறம் தொலைவெளி, புல்வெளி கழகம் தான். நேரம் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இது மிக மோசமான விளைவுகள உக்ரைனுக்கு ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் ஒடெசா பகுதியில தாக்குதல் நடந்ததா செய்திகள் வருது. பட் ஆனா உக்ரைன் தரப்புலருந்து எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற இமேஜஸ், வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. சைட்ல லோட் ஆயிருக்கும். ஸோ இது போல விஷயங்களும் வந்துகிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. இப்போ நம்மளோட கணிப்புக்கு வரலாம். அதாவது கணிப்பு தான் தோராயமா. அதாவது முதல்ல சீஸ் ஃபயர்ங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். முதல்ல சீஸ் ஃபயர் போடுங்க. அப்படிங்கிறது போல கேட்கறதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரா? முதல்ல சீஸ் ஃபயர். 30 நாள் சீஸ் ஃபயர். 15 நாள் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது போல அத குறைக்கிறதுக்காகவாச்சும் முதல்ல சீஸ் ஃபயர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அன்கண்டிஷனல் சீஸ் ஃபயர். எல்லாத்துலயுமே சீஸ் ஃபயர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அழுத்தங்கள் குடுக்கறதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் இருப்பாரா? அவரோட கோரிக்கைகள்ல இதுதான் தெரியுது. ஏன்னா சீஸ்ஃபயர் போட்டாங்கன்னா பில்ட் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கிழிச்சு குப்பையில போட்டுறலாம். எதுனாலும் இல்ல செல்லாது. சரி வரல. பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருச்சுன்ட்டு, திரும்பி இந்த போர வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல இல்லையா? ஸோ இது போல ரொம்ப மோசமான நெருக்கடிகள் வந்து பண்ணா ரஷ்யா கிட்ட இருக்கு. ரஷ்யா எப்படி இத ஃபேஸ் பண்ண போறாங்க? ஏன்னா சும்மா ஒப்பந்தம் போடுறது, அக்ரீமெண்ட் போடுறதெல்லாம் இல்ல. பாயிண்ட்டா நோட் பண்ணணும்னு பெஸ்கோ அவர்கள் தெளிவா இருக்காங்க. ஆல்ரெடி ஏமாந்துட்டாங்க ரஷ்யா. இப்ப திரும்பி பரவால்ல. நீ இப்ப விவரமா இருந்தாலும் பரவால்ல. திருப்பி நான் உன்ன ஏமாத்துறேன் பாரு அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் இருப்பாரா? இல்ல என்ன மாரி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா இது ஃபெயிலியர் அப்படிங்கிறது பலர் தரப்புலருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன மாரியான முடிவுகள் இங்க நடக்க போகுது அப்படிங்கிறது போல. சரி ஓகே. இது பேச்சுவார்த்தைகள் பத்தி நம்ம இங்க பார்த்திருக்கோம். அப்படியே வந்து பண்ணா கிளம்பி மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா, மிடில் ஈஸ்ட்ல ட்ரம்ப் அவர்கள் வந்திருந்தார். ஆ சவுதி அரேபியா கூட வரலாறு காணாத அளவுல டிஃபென்ஸ் அக்ரீமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிக்கிறாரு. இது எல்லாமே டிஃபென்சிவ்க்கான அக்ரீமெண்ட் தான். அஃபென்சிவ் பேக்கேஜ் அப்படிங்கிறது போல சவுதி அரேபியாக்கு இல்ல. ஒன்லி டிஃபென்சிவ் பேக்கேஜ் தான். அதுக்கான காரணம் அமெரிக்காவுக்கும், சவுதி அரேபியாவுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இஸ்ரேல பேஸ் பண்ணி. ஸோ அதிக அளவுல டிஃபென்ஸ் பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் சவுதி கூட சைன் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீச்சஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அதுல சிரியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் சொல்லப்பட்டுட்டு வருது. அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அல் ஜொலானி அவர்கள் சிரியாவோட தலைவர். அவருக்கு வேற பேர் மாத்திட்டாங்க. பட் இருந்தாலும் அவரோட உண்மையான பேரு அல் ஜொலானி அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாவுக்கு வராரு. அவரு என்னன்னா பிரசன்ட் பண்ண போறாரு அப்படின்னு வதந்திகளா கிளப்பி விடுறது இந்த செய்திகள் சொல்றதுதான் மீடியாக்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உக்ரைன் ஒரு அக்ரீமெண்ட் டீல் சைன் பண்ணாங்க இல்லையா? உக்ரைன்ல இருக்கக்கூடிய வளங்கள் முழுவதிலும் 50% அமெரிக்க கம்பெனிக்கு. அத வச்சு உக்ரைன ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற போல ஒரு விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா? இப்ப அதன் அடிப்படையிலேயே அதே போல சிரியால இருக்கக்கூடிய வளங்கள்ல 50% அமெரிக்காக்கே. ஒரு டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஓப்பன் பண்ணி சிரியாவ டெவலப்மெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அது பணத்த எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா எடுத்துக்கலாம் 50% அது போல வந்து பார்த்தீங்கன்னா, பேசலாமா அப்படின்ற ஒரு யோசனைகள் இருக்கு. இது போல பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒரு ஒருவேளை அது போல நடக்குது அப்படிங்கும்போது, மேபி அமெரிக்காக்கு இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிக பெரும் அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு கிடைச்சிரும். ஏன்னா, இப்ப சிரியால இந்த பிகேக்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த குர்தின மக்கள். ஸோ அவங்க எல்லாரும் துப்பாக்கிகள கீழ போட்டுட்டு இந்த ஹெச்டிஎஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆகுறதுக்கு தயாரா இருக்காங்க. சரண்டர் இன் த சென்ஸ் சரண்டர் கிடையாது. இப்ப போர் கைதிகளா பிடிக்கிறது இல்ல. அவங்க இதுக்கு மேல டிசால்வ் ஆகி போயிருவாங்க. ஸோ இது போல சூழல்கள்லாம் உண்டாயிருக்கு. இதற்கான காரணம் அமெரிக்கா ஃபண்டிங் நிறுத்தினது தான். ஏன்னா, அவங்களுக்கு அதிக அளவுல ஃபண்டிங் குடுத்துனது அவங்க தான். ஏன்னா, இங்க டெமோக்ரசி மலரணும், தீவிரவாதிகளுக்கு எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறது போல ஃபண்டிங்க குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபண்டிங் எல்லாமே இங்க ஸ்டாப் ஆகுதுன்னா, சிரியா ரெடி ஆயிரும். ஸோ ரெடி ஆகுது அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய வளங்கள குடுத்துட்டோம்னா, சிரியா ரீபில்ட் ஆக ஆரம்பிச்சுருமா? இதுக்கு மேல சிரியால இது போல வேலைகள்லாம் நடக்காதா? ஆட்சி கவிழ்ப்பு அது இது இஸ்ரேல் போய் அட்டாக் பண்றது, இதெல்லாம் நடக்காதா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப இஸ்ரேல் கிட்ட வந்துட்டீங்கன்னா, ஹோஸ்டேஜ் சீல் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஹமாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. எல்லாத்துக்கும் சரி, சரிங்கிறாங்க. ஆனா இப்பவும் இஸ்ரேல் தரப்பு வந்து கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகள் மேல ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு. 2வது இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறார்.
ஏங்க என்னங்க இது எய்ட் எல்லாம் போறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் தரப்புல இருந்து வந்திருக்கு. இது கூட இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. அதாவது உக்ரைனோட வீரர்களுக்கெல்லாம் மதிப்பு குடுக்கணும் தான், ரெஸ்பெக்ட் குடுக்கணும் தான். அதெல்லாம் எந்த ஒரு விதத்துலயும் மாற்றம் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் இருக்கு இதுல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட உதவிகள் எல்லாமே உக்ரைனுக்கு செஞ்சாச்சு. என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சாச்சு. உற்பத்தி திறன அதிகப்படுத்தி இருக்கிறோம். ஆயுத உற்பத்தி திறன். எந்த அளவுக்குலாம் குடுக்கணுமோ எல்லாத்தையும் குடுத்தாச்சு. இதுக்கு மேல நம்ம நாட்டையும் பாதுகாக்கணும். அதுக்காக சிலதெல்லாம் வச்சுக்கணும்ல. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர, எல்லாத்தையும் உக்ரைனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சாச்சு. அப்படிங்கிற பிரான்ஸ் தரப்புலருந்து கைய விரிச்சுட்டாங்க. இதுக்கு மேல எதுவும் செய்ய மாட்டீங்களா பிரான்ஸ்? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இது எப்படியோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய நிலவரங்கள் தெரியுது. பார்ட்னர்ஸ் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிறாங்க. அட் த சேம் டைம் ரஷ்யாக்கு அழுத்தங்களும் இருக்கு. ஒரு நல்ல டீல்ல முடிஞ்சதுன்னா, இது இப்போதைக்கு டெம்பரவரி பாஸா முடியுமா? இந்தியா, பாகிஸ்தான் மாரி. அப்படி இல்லன்னா, இது தொடர்கதை தானா? என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம சைடு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரம்ப் அவர்கள் முதல்ல IMF யூஸ் பண்ணி 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டுகள். அதாவது IMFங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டாலர் தானே குடுக்க போறாங்க. அது அமெரிக்காவோட ஒப்புதல் இல்லாம குடுக்க முடியாது இல்லையா? அது என்னதான் யாரு என்னதான் குடுக்கறதா இருந்தாலும், என்னதான் சொல்றதா இருந்தாலும், அமெரிக்காவோட ஒப்புதல் இல்லாம எதுவும் நடக்காது. சாங்ஷன் போட்டு எல்லாத்தையும் புடிங்கி வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ எது என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். 1 பில்லியன் தான் கேட்டதுல 2 பில்லியன் குடுத்திருந்தாங்க. அத நம்ம பார்த்திருந்தோம். இப்ப என்னடான்னா, பங்களாதேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெயில் அவுட் குடுக்கறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. இது எல்லாம் எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்மளுக்கு அழுத்தங்கள் குடுக்கறதுக்காக இருதரப்புலயும் பயங்கரமா பில்டப் பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள வந்து சமீபத்தில கூட வீடியோ பதிவுகள் பார்த்திருந்தேன். இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்னு நெனைக்கிறேன். அமெரிக்காவோட வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல ஸ்பாட் பண்ணதா வீடியோ பதிவுகளா வந்துட்டு இருந்தது. யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது போல வேலைகள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. எதுக்கு அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல என்ன மாரி பில்டப் ஆயிருக்குன்னு. அது மட்டும் இல்லாம, மாலத்தீவ்ஸ் வேற பேசுறதெல்லாம் ஏக்கர் கணக்குல பேசியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல், ஃபினான்சியல் சிக்கல். அதனால கொஞ்சம் காசு தர்றீங்களா? அப்படிங்கிற நம்மகிட்ட வந்திருக்காங்க. சரி தர்றேங்க அப்படிங்கிற நம்மளும் சொல்லியிருக்கோம். ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிக்கலான நாடுகள் தான். பேசுறது மட்டும் ஏக்கர் கணக்குல பேசுவாங்க. ஆனா காசுனா மட்டும் நம்மகிட்ட வருவாங்களா அப்படின்னு இருக்கு. ஏன்னா இதே துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தகத்துல நம்மள நம்பி தான் இருக்காங்க. இப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன வந்து பாகிஸ்தானுக்கு குடுத்தாங்க. அந்த பிரச்சனை பாஸ் ஆயிடுச்சு. நீங்க தானே குடுத்தீங்க நோட்டட் அப்படிங்கிற இந்திய தரப்புன்னு சொல்லியிருந்தோம். சீனா தரப்புல நீங்க ஆயுதங்கள் குடுத்தீங்க நோட்டட் அப்படின்னு சீனா தரப்புலயும் சொல்லியிருந்தோம். இப்ப என்னடா வர்த்தகம் இரு நாடுகளும் நம்மள நம்பி தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம கேட்ட போடுறதுக்கு நம்ம ஆளுங்கள் பைகாட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பைகாட் துருக்கி அப்படிங்கிறது போல. ஸோ இதனால துருக்கி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏங்க அது வேற இது வேறங்க எல்லாம் ஒண்ணுதாங்க எங்களுக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ துருக்கி ஆப்பிள் அப்படிங்கிறது இந்த லூலு மால்லலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தடவை இல்ல. பேர தான் மாத்தி கீத்தி வச்சிருந்தீங்கன்னா, பைகாட் அப்படிங்கிறது போல எல்லா இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பைகாட் தான் மேல எங்கேயாவது இருந்ததுன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நோட் பண்ணி எல்லாத்தையும் பைகாட் பண்ணா தான் அவங்களாம் வாங்காம இருப்பாங்க. வாங்காம இருந்தா தான் அவங்களுக்கு அழுத்தங்கள் போகும். அழுத்தங்கள் போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இது போல நம்மளுக்கு எதிரான வேலைகள் செய்ய மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் இத பத்தி பார்த்திருப்பேன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதுல இப்ப பாகிஸ்தான் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செய்திகள் அவங்க பாகிஸ்தான் நியூஸ் பேப்பர் தான் இது. லோட் ஆயிருக்கும். இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மொத்தம் 40 சிவிலியன் அப்புறம் 11 வீரர்கள் கிட்ட உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாகிஸ்தான் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. வீரர்கள் டோட்டலா எவ்வளவு அப்படின்னா, இப்ப வரைக்கும் 78 நபர்கள் வந்து காயமடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 121 சிவிலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 40 சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உளப்பல்கள் தான் இவங்க கிட்ட. எவ்வளவு ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெளிவா சொல்லல. ஆனா காயமடைஞ்சிருக்காங்க. அப்பப்போ ஒரு கவுண்ட்ட குடுக்குறாங்க. பட் ஆனா அதிக இழப்புகள் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத இந்த காயமடைந்த நபர்கள், கொல்லப்பட்ட நபர்கள் ஏன்னா அங்க சிவிலியனே கிடையாது. எல்லாம் தீவிரவாதிகள் தான். எல்லாத்து கையிலயும் கன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. இது பெரும்பான்மையான நபர்கள்கிட்ட இருக்கு. இத வச்சு பார்க்கும்போது, அதிக இழப்புகள் பாகிஸ்தானுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல அது பாகிஸ்தானே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இருக்கக்கூடிய எல்லா சேட்டலைட் இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது, எல்லா நாடுகள் குடுக்கறத வச்சு பார்க்கும்போதும், பாகிஸ்தான்ல அடி தருமடி விழுந்திருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. பட் அத எஃபெக்டிவா இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுதான் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம். இட்ஸ் ஓகே. என்ன செய்யணுமோ அத செஞ்சிருக்கோம். நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறதையும் நம்ம காமிச்சிருக்கோம். அவங்க இதுக்கு மேல வாலாட்டுனாங்க அப்படின்னா, அடி ஹெவியா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இப்ப அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். அத யூஸ் பண்ணி கேப்பிட்டலைஸ் பண்ணி அவங்கள வழிக்கு கொண்டு வர வச்சிருந்தோம் அப்படின்னா, பரவால்ல. பட் இருந்தாலும் பரவால்ல. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ரீலோகேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பாகிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்இடி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஐயோ! இதுக்கு மேல இருந்தா ரொம்ப ஆபத்து. எப்ப வேணாலும் இந்தியா அடிச்சுருவாங்க. அதனால
எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ரீலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க பல பகுதிகளுக்கும் அப்படிங்கிறது போல, வீடியோ பதிவுகள் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே பதுங்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் வருது. இப்ப அவசர அவசரமா ரீலோகேட் ஆகுறாங்கன்னா, திரும்ப ஏதாவது செயலுக்கு திட்டம் போட்டிருக்காங்களா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. இல்ல எல்லா லொகேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால மாத்திக்கணும் அப்படிங்கிறத செய்றாங்களா? இதத்தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அடி ஹெவியா விழுந்திருக்கு. அதுல திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரீகுரூப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இதுக்கான டைமிங்க நம்ம குடுத்துட்டோம். இதுதான் சிக்கல். ரீகுரூப் ஆனதுக்கு அப்புறமா திரும்பி நம்ம மேல அட்டாக் பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு எந்த மாரி அந்த டைம்ல நம்ம இதெல்லாம் மானிட்டர் பண்றோம். நம்ம ராணுவம் எல்லாம் கிளியரா செய்றாங்க, பண்ணுவாங்க. பட் என்னன்னா, உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆடட் வெயிட்டா இருக்கும் இந்த டைம்ல. ஸோ ரீலோகேட் ஆயிட்டு இருக்காங்க. பார்ப்போம். பாகிஸ்தான் அமைதியா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. இல்ல தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கும்போது, மேலும் மேலும் சிக்கலா இருக்கும். ஸோ நம்மளோட அரசாங்கம் இதுக்கப்புறம் என்ன மாரியான நடவடிக்கைகள் எடுக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.